எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜ் எனக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு. இந்த கூட்டத்திலே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் பார்க்க முடியல. ரத்னா கிட்ட கேட்டேன் படம் எப்போ இருந்துன்னு. டே பயங்கரமாக அழுதுண்டா அப்படின்னு சொன்னான். நானும் உங்கள் எல்லோரும் மாதிரியும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். April 3 தியேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு. அண்ட் நான் ஆக்சுவலி வாழ்த்துக்கள் சொல்ல தான் வந்தேன். எல்லா தடவையும் தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து அவரோட படங்களில் அவரோட டைரக்ஷன் ஆகட்டும், இல்லை அவரோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும், சம்வேர் எல்லா இடத்துலையுமே இலங்கை தமிழர்களும் அவங்களோட பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும்னு நினைக்கிறதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திகை சுந்தரம் சார், ராணா தகுபதி சார், நவீன் அண்ட் சனந்துக்காக நான் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூடா இந்த படத்துக்காக. அண்ட் சோமிதரன் சார், இந்த டீமுக்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நான் வந்து படம் தேட்டரில் பார்க்க போகிறேன். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. என்னுடைய வணக்கம். நான் முதல்ல இந்த படத்தை நானும் லிங்குசாமி படம் பார்க்க போயிருந்தோம். அப்போ உண்மையாக வந்து கார்த்திக் சுப்ராஜுக்காக தான் இந்த படத்தை பார்க்க போகணும். ஏன்னா அதை பற்றி எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை, அதை பற்றி எதுவும் தெரியாத நேரத்தில் இந்த படத்தை பார்க்க போயிருந்தோம். படம் பார்த்த உடனே நான் கார்த்திக் சுப்ராஜ் கேட்ட முதல் கேள்வி, இந்த படத்தோட டைரக்டர் யார், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு. இப்படி தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், கார்த்திக் இது வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படம். அது அப்படியே என்ன மாதிரியே யாருக்கும் ஒன்றுமே தெரியாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரீச் இல்லாமல் போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த படத்தை வந்து சரியான முறையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். நல்ல வேலையாக வந்து அதை காத்திருந்து ஒரு சரியான நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக், விஷ் ஆல் த பெஸ்ட். ஏன்னா இப்போ வந்து சின்ன படங்கள் வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமாவோட பொற்காலமாக, சின்ன படங்களோட பொற்காலமாக நான் இப்போ நினைக்கிறேன். கடந்த 2-3 மாதங்களில் வந்து ஒரு 7-8 சின்ன படங்கள் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த வகையில் இந்த படம் கூட வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு வார் சூழலை, ஒரு யுத்த சூழலை எப்படி வந்து யுத்தத்தையே காமிக்கணும். அதாவது வந்து சைக்கோ படம் பார்க்கும்போது அப்போ சொல்லியிருந்தாங்க, சைக்கோ படம் வந்து உலகத்தையே வந்து மிரட்டின ஒரு படம். அதில் ஒரு இடத்துல கூட கத்தி குத்தே இருக்காது. கத்தியால் குத்தி தான் எல்லாரும் சாவடிப்பாங்க. ஆனால் கத்தி குத்துறதே அந்த படத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த படத்தில் சுற்றி வார் தான் நடக்கும், யுத்தம் தான் நடக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்துலையும் அந்த பயம் பார்க்குறவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நேரடியாகவே பார்க்குது. இதை என்னோட நண்பர் ஒருத்தர் பார்த்தார். நான் முதல்ல கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்திக் இது வந்து சென்சார் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. சென்சார் ஆயிடுச்சு சார் சொன்னார். எப்படிப்பா அந்த படத்தை விட்டாங்க? இது வந்து ஏன்னா சென்சாரால் பாதிக்கப்பட்டவன் நான், அதனால எப்படி இந்த படத்தை விட்டாங்க? ஏன் சார்? இல்லைப்பா, நான் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் படத்தை முழுக்க நிறைஞ்சிருக்கு. அது எப்படி அவங்க கண்டுக்காம விட்டாங்க? ஏன்னா குற்றப்பத்திரிகை படம் எடுக்கும்போது அந்த படத்தை வந்து 9 தடவை சென்சார் பண்ணாங்க. 9 தடவை அவங்க சொன்னது என்னன்னா, இது விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படம். நான் சொன்னேன், எங்கே சப்போர்ட்டாக இருக்கோ அதை கட் பண்ணிடுங்கன்னு. அவங்களுக்கு எங்கே சப்போர்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் படம் பார்த்து முடியும் போது அவங்களுக்கு வந்து இது டைகர் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அந்த உணர்வு இருந்தால் தான் அதை உள்ளே கொண்டு வர முடியும். சிவராசனை காமிக்கும்போது சிவராசன் ஷூட் பண்ணுறாங்க. சிவராசன் ஷூட் பண்ணும்போது சிவராசன் சிவ பூஜை பண்ணிட்டுருக்கார். அப்போ சிவராசனும் தள்ளி இருக்கும்போது, சுபாவம் இருக்கும்போது அவங்க உட்காந்துருக்கிறது எப்படி உட்காந்துருக்காங்க, அந்த பூஜை பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, அது ஒரே ஷாட்டு தான் இருக்கும். அந்த ஷாட்டை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் சிவராசன் மேலே யாருக்கும் கோவம் வராது. அப்போது அதுதான் அந்த எப்படி அந்த நடிகர்களை கேரக்டரை எப்படி காமிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த படம் அமையும். அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு இராணுவம் எங்கே போனாலும் இராணுவம் தான். அது இந்திய இராணுவமாக இருந்தாலும் சரி, இந்திய இராணுவமே இந்திய நாட்டுக்குள்ளே பொள்ளாச்சிக்குள்ளே வந்ததுன்னா பாகிஸ்தான் இராணுவம் என்ன பண்ணுச்சு, அதுதான் இந்திய இராணுவம் வந்து பண்ணும். அதுதான் இராணுவத்தோட கேரக்டர் அது. அப்போ இராணுவம் போய் நமக்காக போன இராணுவம், நம்ம தமிழர்களை காப்பாற்றுறதுக்காக போன இராணுவங்கிற போது அந்த இராணுவத்தால் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மிக அழகாக, எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லாமல் அந்த படத்தை வந்து மிக அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு கேரக்டரும் அந்த வலியை, ஈழத்தமிழர்கள் வலியை எப்படி வந்து தத்துவமாக காமிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நான் இந்த படத்தை பார்த்த பிறகு நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போய் ஒரு இடத்துக்கும் நான் வந்து ஒரு நாள் தான் போயிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு அப்புறம் வந்து ஒரு 7-8 நாள் அங்கேயே இருந்தேன். ஒரு இடத்துக்கும் நான் வந்து போகும்போது இந்த படத்தை நான் அங்கே வந்து பொருத்தி பார்த்துப்பேன்.
அந்த முள்ளிக்காடு போய் நிற்கும்போது அந்த பனங்காட்டுக்குள்ளே நிற்கும்போது ஒரே மரண ஓலமாக இருக்குது. அதுக்குள்ளே என் நண்பரை கூட்டு போயிருந்தேன். அந்த முள்ளிக்காடுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது. கடல்னா ஒரு 5 அடி 4 அடி தான் இருக்கும் தண்ணி. அது மாதிரி அதில் இறங்கலான்னா வரல சார், இறங்க முடியாது நாங்கள். எப்படி ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த குருத்து முள் வந்து 1/2 அடி வரைக்கும் அந்த முள் இருக்கும். ஆனால் அந்த முள்ளுக்குள்ளே தான் வந்து லட்சக்கணக்கான பேர் நடந்து போயிருக்காங்க. அந்த கடலே அப்போ வந்து சிவப்பாக மாறி இருந்ததுன்னு என் நண்பர் சொன்னார். அப்போது அது போன்ற வழிகளை வந்து சுவாமி சொன்ன மாதிரி நான் கூட வந்து ஓயாதலைகளை வந்து ஒரு படமாக்கலாங்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன். ஏன்னா 2ஆம் உலகப் போரை பற்றி ஆயிரக்கணக்கான படங்கள் வரும்போது நம்ம தமிழ் சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு வெற்றியை, அது வெற்றி அடைஞ்சதை ஒரு உலகத்துக்கு காமிக்கணுங்கிறது என்னோட ஒரு விருப்பம். அதுக்காக தான் இப்போ இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த வெற்றியை விட அதனால் பாதிக்கப்பட்ட மரண ஓலம் இருக்குல்ல, அது என் காதை வந்து ஒலிச்சிட்டே இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தியேட்டரில் தான் பார்க்கணும். சும்மா நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, இல்லை உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு பார்ப்பீங்க, காஃபி குடிச்சிட்டு பார்ப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் யார் படம் பார்க்க போனாலும் ஒரு தியேட்டருக்குள்ளே உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த வார் சூழல்லையே இருக்க மாதிரி ஒரு உணர்வு இந்த படம் ஏற்படுத்தும். அந்த கேரக்டர்ஸ் இது வந்து நம்ம பேசும்போது சொன்னாங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதைன்னு. வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை இல்லை. இதில் போராளிகள் இருக்காங்க, டைகர்ஸ் இருக்காங்க, இந்திய இராணுவம் இருக்குது, ஸ்ரீலங்கா இராணுவம் இருக்குது. மொத்த வார் சூழலையும் ஒரு கேரக்டர் மூலம் ஒரு இடம் மூலம் இது காமிச்சிருக்கு. அப்போ என் நண்பர் சொன்னார், அவர்கிட்ட அந்த படத்தை அவங்க இது எஃப்எம்எஸில் காமிக்கும் போது அவர் போய் பார்க்க சொன்னேன். அவர் சொன்னார், சார் இவ்வளோ கண்ணியமாக இராணுவம் எங்ககிட்ட நடந்ததே இல்லைன்னார். நான் சொன்னேன், இந்த சூழலில் இதுக்கு மேலே எங்களால் எடுக்க முடியாது சார். ஏன்னா இந்தியாவில் வந்து உண்மை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லலாம், ஆனால் உண்மையை மட்டும் இங்கே சொல்ல முடியாது. அதுதான் எங்களோட சூழ்நிலை. அதனால் இந்த உண்மையை சொல்கிறதுக்கே மிகப்பெரிய பாடுபட்டு இருக்குப்பா. அதனால் இவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியும், நீ நினைக்கிறதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அதனால் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கறது 2 வகையில் நல்லது. ஒன்று, தமிழ் சினிமாவில் இது போன்ற நம்மளுடைய வழிகளை காமிக்கிற, நம்மளுடைய மண் சார்ந்த, இல்லை நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த, நம்ம இனம் சார்ந்த படங்கள் வந்து நிச்சயமாக வெளியே வரும். இன்னொன்று, தமிழ் சினிமாவும் உலக சினிமாவுக்கு தரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடம். கார்த்திக், நீங்கள் எதுக்காக ஒரு பேஸ் கொடுத்துட்டீங்க. நல்ல ஒரு நான் வரும்போதே ஏதோ ஒரு என்னால் வர முடியாது, இன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்காக வரணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதை தான் இந்த படத்துக்காக வந்தேன். அங்கே வந்து பார்த்தா உண்மையாக தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டங்கள் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கீங்க, எல்லா டைரக்டர்ஸும் உட்காந்துருக்காங்க. அது உங்களுக்காகவும் இந்த படத்துக்காகவும் வந்த இது. நிச்சயமாக இந்த பிரம்மாண்டம் மாதிரி தியேட்டர்களுக்கு கூட நிச்சயமாக அரங்கங்கள் நிறைந்து வழிந்து எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டோன் பெஞ்சோட ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர் மேதமான் டைரக்டர் ரத்னகுமார்னு இந்த ஸ்டேஜில் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். அண்டு என்னோட முதல் பட ஹீரோ அனந்த் ரெட்டி அண்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்தோட விது, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு சந்தோஷம் இங்கே இந்த மேடையில் நிற்கும் போது. சௌமி வந்து எனக்கு இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பெருசாக பழக்கம் இல்லாதப்போ கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டுருந்தார், உச்சரிப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா அந்த படத்தில் ஓன் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு. அப்போவே அவர் ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் நமக்கு நிறையா ஸ்லாங் தெரியும் தமிழில், ஆனால் எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுகிற விதம், அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீலிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போது ஹைலைட்டாக சொல்லணும் போல். அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுற்றி இருக்கிற கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ சின்னர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் அது ஒரு சாம்பி படம் மாதிரியே அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட்டு நீங்கள் அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லைன்னு நீங்கள் போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்திங்கனாலே உங்களை ஒரு டோன் பிரீத் படம் பண்ணுற பாதிப்பை பண்ணோம் உங்களுக்கு
உங்களுக்கு அள்ளு விட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். எட்ஜா சீட்டில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து அண்டு இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது சின்னதாக ஒரு முகசுளிப்போ இல்லை திரும்பவுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குற மாதிரி இதுக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு நாடு ஏதோ ஒரு நாடு மேலே போடுற பாம்புக்கு எங்கள் வீட்டு முக்குக்கட்டில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர் இல்லைன்ட்டு. ஸோ அது நம்மளை பாதிக்க தான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம மக்கள் பட்ட அவஸ்தைகளும் பாதிப்பும் இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் நம்ம லாக்டவுனில் இருக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அத்தியாவசியத்துக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல டெக்கேட்ஸாக அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க அங்கே. அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட்டை அப்போவே ரெடி பண்ணோன்ட்டு ஒரு சேரை ரெடி பண்ணப்படுற கஷ்டம் நீங்கள் அந்த ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 சட்டை போட்டிருப்பாங்க. அது எனக்கு அள வச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சௌமி எடிட்லேயே அந்த படம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ் படங்களில் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் அந்த படத்தோட கடைசி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அது வந்து உங்களை உழுக்கும். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் எ வார் சைல்டுன்னு போட்டிருக்காரு. அந்த வார் சைல்டு அவர் தான். ஒரு குழந்தையோட பார்வையில் சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடுவில் ஒரு பெரிய காட்டில் யானைகள் சிங்கங்கள்லாம் அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னா அங்கே எறும்புகள் கூட்டமும் ஒரு பெரிய கிங்டமே வச்சு உள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கிங்டம் மாதிரி தான் இந்த வீடு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து என் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி நீங்களும் படம் பார்த்ததுக்கப்புறம் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வருடத்தோட மிக முக்கியமான படம் வெற்றி படமாக இந்த படம் இருக்கும். அண்ட் இதை ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணதும் கார்த்தி சுப்ராஜ் சார் எல்லாருமே இந்த படத்தை பேக் பண்ண விதமாக ராணா சார் இது அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து பவுண்டரிஸ் தாண்ட போகுதுன்ட்டு. அண்ட் லோகேஷ் வந்திருக்காரு, நம்ம வினோத்ராஜ். அவர் எனக்கு கோட்டுக்களி நான் அவர்கிட்ட சொல்லலாம். அதான் அந்த படம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி கைத்தட்டி சிரித்து தேட்டரில் அட்டகாசமாக என்ஜாய் பண்ண படம் வந்து கோட்டுக்காளி. அது அவ்வளோ பாதிப்பை க்ரியேட் பண்ணாலும் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுக்கு சரிநிகராக இந்த படமும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை அதிக டைம் எடுத்துக்க விரும்பல. என்னை அழைத்தமைக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹலோ, குட் ஈவினிங். மேடையில் பேசுகிற அளவுக்கு தமிழ் எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கண்டினியூ இன் இங்கிலீஷ். Soumithran made a very personal story. It says it's memories of a war child. But those personal stories become very important stories for generations ahead. I saw so many directors speak where in the West you have anything that happens of conflict, of war. So many films are made. Whether it's the time in Germany, whether it's the time in Vietnam. I think all of us in India know those stories through the films they've made. But issues and conflicts that happen in our land to our people in India and outside of India are not spoken enough. At Spirit Media, about 5 years ago, we took an extreme effort to say, let's tell cultural stories, doesn't matter which language it's from. We started stories from Malayalam, we told stories from Marathi, now Tamil, Telugu obviously has been home. And I just first have to thank Karthik and the team to just support cinema like this. It's indie, it's important, it is soul, it is who we are. Being associated with this film is a huge honor. A bunch of you all were thanking me, but it's really, I have to thank all of you. And what a fine craftsman, man, you are, Soumithran, really. A film that has war, that has no blood, no bullets, but is deeply, deeply engaging with such fine actors around. I don't know all of you all, but every single time I saw this film 3 times from the time they sent it to me. The first, you came like in the middle of the night, I think, at some point to say, okay, let's watch the film now. I said, dude, I'm sleepy, let me watch it in the morning. And the first viewing, I was just worried. I said, okay, now when Naveen's character walks in, I said, okay, is there going to be some conflict with the government when we tell stories like this? Then we were like, okay, I'm touching a topic that usually is not touched upon. And then I realized that nobody in Tamil made these movies also. So I said, why are these guys calling me? Are they trying to throw me under the bus first and then get in that, right? So that was the first question I had.
but a lot of you all spoke about the climax. The end of the film, there's something that which is so beautiful as a memory for everyone, which is celebrated so differently during war. Things that are normal become so extremely difficult, and I think today is a time where we are seeing global conflict. And all of you all said there was, if a bomb is thrown some other part of the world, there's no gas in India right now in our house. So I think from tiny things like this, we will be in a situation where this might become our reality. So I think telling stories like this is very important. Cinema is the only place that you can tell it and you can have a sense of reality. There was somebody earlier on stage who said, actually Murugadas sir said this earlier, he said, in the 80s, early 80s and the 90s, the country, the citizens knew about what war meant. They knew protocols of war. They knew how to be or react with one another just as humans. I think that is forgotten in this generation and this time. So I think Neelira will become a very, very important film for now and times to come. So thank you, and thank you for getting this film to me, guys. Thank you so much. நம்முடைய கதைகளை நாம் சொல்லும் வரை எதிரிகள் சொல்வதுதான் நம் வாழ்க்கை, எதிரிகள் பேசுவதுதான் நியாயம். அந்த இடத்துல இருந்து தான் நீலிராவை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஈழத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் தன்னுடைய வலியை, தன்னுடைய நினைவுகளை ஈழத்திலிருந்து வந்த இன்னொரு இளைஞனோடு சேர்ந்து படமாக பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம கதையை நாமே சொல்வதற்கான உரிமை, ஒரு அந்த டெமோக்ரஸி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். கார்த்திக் அண்ட் டீம், அதுக்கு உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் நீங்கள் வர்றது கூட பரவாயில்ல, ராணா இதுக்குள்ளே வந்தது தான் எனக்கு ரொம்ப, ஐம் வெரி ஹாப்பி தட் someone like Rana, who's from a different land where the standards of understanding is very different in terms of the conflict in Eelam and understanding. இங்கே நமக்கு நம் மக்கள், நம்முடைய சகோதரர்கள், அவர்களுடைய வலி நம்முடைய வலியாகவே பார்த்து வளர்ந்துருக்கோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. ஆனாலும் சினிமாவின் வாயிலாக அதை சாத்தியப்படுத்திய சௌமித்திரனுக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். இந்த ஒரு ரைட்டராக சௌமித்திரனுடைய அச்சீவ்மெண்ட் இஸ் இம்மென்ஸ். ஏன்னா இந்த படத்துக்குள்ள வயலன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. திஸ் இஸ் நாட் விஷுவலாக இல்லை வயலன்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் ஃபில்ம். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் இன் த சென்ஸ், கதவை 10 பேர் தட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் 1 சட்டை 2 சட்டை 3 சட்டை போடுறாங்கன்னும் போது, அது இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் அ வெரி ஷாக்கிங் திங். நமக்கு வந்து யூ ஃபீல் சோக்ட். அண்ட் ஒரு இராணுவ குழு நம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து உட்காரும் போது அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, அந்த பயம், அந்த உடைக்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரு தன்மை, அந்த சென்சாருக்காக சில விஷயங்கள் நாம் செஞ்சுருக்கோம். அங்கே தான் ஒரு ரைட்டராகவும் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா சென்சாரோட உள்ளே போய் வெளியே வர்றதுன்றது வந்து, அது இந்தியன் சென்சார்ஷிப்போட ஒர்க் பண்ணுறது, தட் அகெயின் இஸ் அ ஸ்பெஷல் கிராஃப்ட். அதுக்கு நம்ம தனியாக பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும். ராஜமுருகனோட நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன். அப்போது நாம் சொல்ல வேண்டியதை சொல்வதற்கும் அவர்கள் எடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கும் திட்டமிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அண்ட் இந்த படத்தை பார்த்தப்போ, நான் வந்து சென்சாருக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அப்போ சென்சார் பண்ணப்படலை இந்த படம். இப்போ நேற்று பார்த்தப்போ சென்சார் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ சென்சார் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த படத்துக்குள்ள whatever that is overtly said has been censored, but the unsaid and the subtly said have been left there. And ஒரு போர் சூழலுக்குள்ள மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கமும் மக்களும் என்னவாக ஒரு இராணுவ அமைப்பை பார்க்குறாங்க அப்படின்றது பல இடங்கள்ல இருக்கு.
அவர் சொன்னார் சிலதெல்லாம் யாராவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நான் எல்லாமே சொல்ல போறேன் அப்படின்ட்டு தான் வந்தேன் நான். ஆனால் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு 2 யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. அவங்க கிட்ட இவங்க சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. போராளி இளைஞர்கள் வர்றாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அந்த கல்யாண வீட்டுல இருந்து சாப்பாடு போகுது. என்னம்மா சாப்பாடு, முட்டையா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். ஆமாப்பா, எங்களுக்கு இது கல்யாண வீடு, அதனால எங்களுக்கு மரக்கறி தான், நீங்க வர்றீங்கல்ல உங்களுக்காக நாங்க முட்டை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ தேர் இட் ஷோஸ் அந்த அந்த மக்கள் who are not part of the war, அவர்கள் வந்து நேரடியா போரோடு தொடர்பில்லாதவர்கள், ஆனால் போரால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அவங்க யாரோடு நிக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்துக்குள்ள இருக்கு. அண்ட் தொடர்ந்து ஒரு வார் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த மெமரி ஆஃப் அ வார் சைல்டு, இட்ஸ் த மெமரி ஆஃப் எனிஒன் ஹூ ஹஸ் பீன் த்ரூ வார். அதுல வந்து ஒரு அந்த 70-year-old ஆக்டர் ஹூ ஹேட் ஹிஸ் ட்ரீம்ஸ் ஸ்டோலன் ஃப்ரம் ஹிம், ஒரு 40 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கார், அவருடைய கதை இருக்கு. அண்ட் அந்த கல்யாணமாயி கிளம்பி போற அந்த பெண் இருக்கா, அங்க இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு, அந்த பசங்க இருக்காங்க. அவங்க வந்து அதுல ஒரு வசனம் இருக்கு, டேய் இந்த துப்பாக்கி எல்லாம், அந்த துவக்கெல்லாம் எடுத்து போட்டு விளையாடுங்க. தூக்கு இல்லாம என்ன விளையாடுறது? ஒரு போர் சூழல்ல வளர்ற ஒரு குழந்தையினுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றத அதுக்குள்ள இருக்கு. அண்ட் ஒவ்வொரு அந்த ஸ்கிரிப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிற விதமும் சரி, ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே சரி, அண்ட் அதுக்குள்ள வந்து இருக்கிற நியாயங்கள் பேசப்படும் போது அந்த சில கேரக்டர்ஸோட நியாயம் வந்து ரொம்ப ஃபீபிளான நியாயமா இருக்கும். அது ஒரு தோற்றத்துக்கு நியாயம் மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம அப்படியே அவனுக்கே தெரியுதுப்பா அது உண்மை இல்லைன்ற மாதிரியான நியாயமும் இருக்கு. அது ஒரு ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ஒரு சென்சர்ஷிப் டிகாய்னு கூட சொல்லலாம் இதை, அப்படின்னு சொல்லலாம். பட் as everybody said, this film does not talk about hate, this film does not advocate violence. இது வந்து ஒரு பிரச்சார படம் இல்லை, ஒரு ஐடியாலஜியை தூக்கி பிடிப்பதற்காக பல கோடி செலவு பண்ணி எடுத்த படம் இல்லை, பல 100 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு வெறுப்பையோ அல்லது வன்முறையையோ பணமாக்க விரும்பாத ஒரு படம் இது. அந்த அடிப்படையில் திஸ் இஸ் a film which does not want to sell hate, caricature a race, a community, a religious sect, அதுபோல எதுவுமே இல்லாத ஒரு படம். யாரையும் நேரடியா விமர்சனத்துக்கு உட்படுத்தாமல் சம்பவங்களை சொல்லுது. ஒரு சம்பவத்தின் வாயிலாக பார்வையாளனுக்கு ஒன்று கிடைக்குது. ஏதோ ஒரு சாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆட்கள், அவங்களெல்லாம் நிறுத்தி அவங்க ஐடி கார்டு செக் பண்றாங்க. அது ஒரு சின்ன ஒரு காட்சி தான். அதுக்குள்ள நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அது ஒரு காட்சி தான். அது ஒரு இட்ஸ் a procedural scene. It has got nothing in it but a procedure, a normal procedure of someone doing due diligence. அப்படி ஆட்களை திடீர்னு வந்து ஒரு மிலிட்டரி அல்லது ஒரு போலீசிங் சிஸ்டம்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு செக் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அப்படி செக் பண்றாங்க. அவ்வளவுதான் அந்த காட்சி. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு அது. ஸோ இப்படி பல இடங்கள்ல ஒரு ரைட்டரா அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் the stand of where there is a conversation between the military officer and the rebel, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த ஸ்டாண்ட், இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து நடக்கிற அந்த it reminded me so much of No Man's Land. அந்த No Man's Landனுடைய அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதே போல அந்த ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. இது போருடைய நேரடியான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள பேசப்பட்டிருக்கிறது. போரினுடைய இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை, அந்த கல்யாணம் நடக்கிற, அதை சொல்ல மாட்டேன், அந்த கல்யாணம் நடக்கிற விதம் வந்து நமக்கு அது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் போக ஓகே இப்படிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது போல் இருக்குன்னு நமக்கு அப்படியே யோசிக்கும் போது
அது நடந்து முடிந்த பிறகு கடைசி காட்சியில இது எங்க போய் நிற்கும்? இந்த 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 கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணினுடைய வாழ்க்கை இது எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா, போர்ச்சூழல் இல்லாதவர்களுக்கு மிக சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஒரு பெண் கல்யாணம் பண்ணி முடிக்கிறார். இந்த இடத்துல ஒரு 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 ஃபில்ம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அது வந்து முடியல, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இட் பிரிங்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் telling stories, creating stories from historical moments in our lives is the way to take forward the history to the next generation. ஏன்னா வரலாறு என்பது அதிகாரத்தால் எழுதப்படுவது. கலையால நாம ஒரு 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 கலைன்னு சொல்லும்போது கூட நிறைய ரிட்டன் லிட்ரேச்சர் இருக்கு இந்த இஷ்யூக்கு. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ள இதை சொல்றது வந்து ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள ஒரு ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கும் ஒரு கொஞ்சம் இலகுவான ஒரு சூழலை உருவாக்குவதற்குமான தொடக்கமா இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மேடையின் மூலமாக அவர் ராஜமுருகன் பேசுறதா இருக்கட்டும், வசந்தபாலன் பேசுறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ப்ராடர் டிஸ்கஷனை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸையும் இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அகெயின் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். இது மாதிரி ஒரு படத்தை பேக் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். இது ரிவைசிங் கமிட்டி போகல படம் இது. ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் வர்றதே வந்து இட்ஸ் அகெயின் குட் ரைட்டிங், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிதான் சொல்லணும். ஸோ இது போல கதைகளை சொல்றது தான் வந்து இந்த உண்மையை நாம பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரோபகேண்டாவா மாறுது. அண்ட் ப்ரோபகேண்டா ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் மெமரி. மெமரி இஸ் சோ ஃபிக்கிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிமானிட்டைசேஷன்ல யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, யார் அதனால் வந்து எவ்வளவு பேர் வந்து பணத்தை மாத்துறதுக்கு வரிசையில் நின்று செத்து போனாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிமையா அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்மளால மாத்திர முடியும். ஸோ ப்ரோபகேண்டாக்கு, ஹேட் ப்ரோபகேண்டாக்கு எதிராக நாம என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த மாதிரியான படங்களை தான் செய்யணும். இதன் வாயிலாக நாம் நம்முடைய மெமரியை சரியான முறையிலே நாம தொடர்ந்து ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து இது போல படங்கள் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நடிகர்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஈழத்தை அப்படியே நமக்கு காமிச்சாங்க, கொண்டு வர முடிஞ்சது சினிமாட்டோகிராஃபிலையும் ஆர்ட் டைரக்ஷன்லையும் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஈழம் வந்து இந்த ரைட்டருடைய மைண்ட்ல இருக்கு, ஹார்ட்ல இருக்கு. ஸோ அவரை நீங்க கொண்டு போய் ஆர்டிக் ரீஜன்ல விட்டாலும் அங்க வந்து அவரால் அந்த ஈழத்தை கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் ஈழம் வந்து எல்லாரும் ஈழத்தை எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வேற இடங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ அது போல இந்த இவருக்குள்ள இருக்கிறத he has created, it has come out that way. ஸோ இந்த நடிகர்கள், அந்த இடம், அந்த லைட்டிங், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமும் ஈழத்தை நினைவுபடுத்துதுன்னா அது வந்து அந்த ரைட்டருக்குள்ள இருந்து, அந்த இயக்குனருக்குள்ள இருந்து வெளியே வந்தது. அவருக்குள்ளேயே ஈழம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.